எல்லாம் அல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் இன்றைய தினம் இந்த ஜும்ஆவுடைய நாளை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த ஜும்ஆவில் ஆற்றப்படக்கூடிய உரையினுடைய பயனை இந்த உலகிலும் மறு உலகிலும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து அருள்பாலிப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உரைகள், பயான்கள் அடிக்கடி நடத்தப்படுவதனுடைய நோக்கம் மார்க்க விஷயங்களை அடிக்கடி நினைவுபடுத்துவதன் நோக்கம் குர்ஆனிய செய்திகளையும் ஹதீஸின் தகவல்களையும் நாம் அடிக்கடி நினைவுபடுத்துவதன் நோக்கம் நாம் அதன் மூலமாக படிப்பினை பெற்று சொல்லப்படுவதில் ஏதோ ஒரு செய்தி நம்முடைய உள்ளத்தை தாக்கி நம்முடைய செயல்கள் நற்சிந்தனைகளை தூண்டி நாம் நல்ல அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும், தீமைகளிலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். நாம் கேட்ட பயான்கள், நாம் படித்த விஷயங்கள் நம்முடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரமலான் முடிந்து 2 வாரங்கள், 2வது வெள்ளிக்கிழமை நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ரமலானிலே நம்முடைய ஈமானிய மனநிலை சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? ரமலானிலே நம்முடைய அமல்கள் செய்யக்கூடிய ஆர்வம் எப்படி இருந்திருக்கும்? ரமலானுக்கு பிறகு, அதாவது அந்த தொழுகை நிறைவேற்றிய அன்றே, பெருநாள் அன்றே நம்முடைய ஆர்வம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். இது தனித்தனியா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக இந்த ரமலானை நமக்கு கொடுத்தான்? ரமலானிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் என்று அல்லாஹ் தஆலா எதற்கு ஒரு லிஸ்ட போட்டு வச்சான்? ரமலானில் அதிகம் குர்ஆன் ஓத வேண்டும் என்ற செய்தி எதற்காக நமக்கு சொல்லப்பட்டது? எல்லாம் ஒரே ஒரு இலக்கு தான், நம்முடைய செயல்கள் தூய்மையாக ஆக வேண்டும் என்பதற்காக. நம்முடைய நற்காரியங்களில் நம்முடைய அமல்கள் அதிகமான நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக. ஏன்னா அன்னைக்கு நாம எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இந்த உலகத்தில் இருக்கலாம், இந்த உலகத்துல பெரும் பணக்காரனாக இருக்கலாம், இந்த உலகத்துல நாம் ஒரு பெரிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு இடத்துல நாம் இருக்கலாம். இது எல்லாம் மௌத்துங்கிற ஒன்று முடித்து விடும். மரணம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்முடைய அதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி, நம்முடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்திற்கு முற்றுப்புள்ளி. நம்ம மௌத்தா போயிட்டா கொஞ்ச நேரத்துல நமக்கு பேரே மாறிடும். மௌத்தா போயிட்டா யாராவது வெளியூர்ல இருந்து போன் பண்ணி கேட்கறாங்க, நம்ம பிள்ளைகிட்டே கேட்பாங்க, உங்கள் வாப்பாவை எப்ப எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்களா? கேட்பாங்க. கொஞ்சம் டீசெண்டா பேசக்கூடியவங்க, மன கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, பேச்சில் ரொம்ப பக்குவத்தை கையாளணும்னு நினைக்கிறவங்க, எங்க அவங்க வாப்பாவை எப்பமா எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. பொதுவா என்ன கேட்பாங்க? மையத்தை எப்ப எடுக்கிறியோ, நமக்கு பேரே மாறி ஜனாசா ஆயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை தான் சொல்றார், இன்னக மையத்துன், நீங்களும் மையத்து தான், வைனஹு மையத்துன், நம்ம பார்த்து மையத்துங்கிறான். அப்ப நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமும், நாம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களும், நம்முடைய உடல் ஆரோக்கியமும், நம்முடைய அதிகாரமும் மரணம் வந்துவிட்டால் எல்லாம் முடிஞ்சிடும். நமக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு எப்படி முடியுதோ அதே மாதிரி நாம எம்டி ஆயிடுவோம். நம்மள ஒரு கஃன் துணியை கொண்டு போறாங்க தெரியுமா? நம்ம மௌத்தா போகும்போது இருக்கிறதுலயே விலை குறைவான கஃன் துணி, அந்த துணியே மெட்டீரியலே ரொம்ப குறைவு தான். மொத்தமா செட்டா கொண்டு போய் ஒரு ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு அந்த செட்டு அதுல ஒரு கஃன் துணி நமக்கு வந்துடும். மற்ற எல்லாம் நம்ம ஏதாவது வாட்ச், உயர்தரமான வாட்ச் பயன்படுத்த, கை கடிகாரம் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் சரி,
அது எல்லாத்தையுமே கலட்டி உருவிட்டு நம்மளை வந்து என்ன செஞ்சிருவாங்க, படுக்க வச்சிருவாங்க. நம்ம சேர்த்த சொத்து பத்தி எதுவுமே நம்ம கூட வரப்போறது கிடையாது. அப்ப எது நம்ம முன்னாடி நிற்கும்? நாளைக்கு நம்மளை பார்த்த உடனே சரி இவருக்கு வந்து சொர்க்கத்தை கொடுத்துருவோம்னு அல்லாஹ் நினைப்பான் தெரியுமா? நம்மளை பார்த்த உடனே நான் தான் ஃபாம்மா மன் ஊத்திய கித்தாபஹு பியமீனி, எவருடைய புத்தகம் வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவர் அருளை பெற்றவர், அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்கல்ல. ஃபாம்மா மன் ஊத்திய கித்தாபஹு பியமீனி, எவருக்கு அவருடைய வலது கரத்துல கொடுக்கப்படுதோ அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து விட்டார். ஃபாம்மா மன் ஊத்திய கித்தாபஹு பிஷிமாலி, எவருக்கு அவரது கிதாப் புத்தகம் அது இடது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, அவன் சொல்ல ஆரம்பித்துள்ளான், இந்த புத்தகத்தை அல்லாஹ் எனக்கு தராமே இருந்திருக்கலாமே, இந்த புத்தகத்தை அல்லாஹ் என்ன தராமே இருந்திருக்கலாம். என்ன புத்தகம்? அதுல என்ன இருக்கும்? அந்த புத்தகத்துல என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னா, இந்த உலகத்துல நம்ம சம்பாத்தியம் அக்கௌண்ட்ல அப்படி வந்து கிடக்குமா? இந்த உலகத்துல நாம பொருளாதாரத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்கோம்ல, அது அந்த புத்தகத்துல இருக்குமான்னு கேட்டா இருக்க. இந்த உலகத்துல நாம ரொம்ப ரொம்ப அற்பமாக கருதக்கூடிய நல் அமல்கள் கூட, நற்காரியங்கள் கூட நாம அதை ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்திருக்க மாட்டோம். அந்த நல்ல அமல்கள் கூட அந்த புத்தகத்துல இருக்கு. அதை படிச்சா தெரியும். எப்படி? அதை படிச்ச ஒண்ணு சொல்லுவானா மனுஷன், என்ன சொல்லுவானா, இந்த புத்தகம் என்பதில் சகீரத்தன், இந்த புத்தகம் சிறிய விஷயத்தை கூட அல்லது பெரிய விஷயத்தை கூட எதையுமே விட்டு வைக்கவில்லையே, எல்லாவற்றையுமே எழுதி வைத்திருக்கிறதே என்று சொல்லுவான். அந்த அளவுக்கு ரெண்டு பேர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. நாம செய்யக்கூடிய செயல்கள் ஒரு புறத்தில் எழுதப்படுகிறது, நாம பேசக்கூடிய பேச்சு ஒரு புறத்தில் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது எல்லாம் நாளை மறுமை நாளிலே நமக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும். அதுதான் முக்கியம். நியாய தீர்ப்பு நாள் என்பது அதுதான். அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல எது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொன்னா, நாம செய்யக்கூடிய அமல்கள், நாம எந்த அளவுக்கு நல்ல அமல்கள் செஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல அமல்கள் நாளை மறுமை நாள்ல நம்ம முன்னாடி நிற்கும். அல்லாஹ் வந்து எடை போடுவான். ஒவ்வொருத்தனையும் இன்னைக்கு நம்ம எடை போடுறோம்னு சொல்றோம்ல, நான் மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு எடை போடுவான். அல்லாஹ் எடை போடுவான். அம்மா மன் தக்குலத் மவாசீனுஹு, எவருடைய எடையில நல்ல விஷயங்கள் கனத்து விட்டதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, அவர் எவ்வளவு பெரிய மனம் பொருந்திய ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான். நாளைக்கு மறுமை நாள்ல அம்மா மன் தக்குலத் மவாசீனுஹு, எவரது நன்மையின் இடைத்தட்டு கனத்து விட்டதோ அவர் நினைத்தது ஈஷத்து ராதியா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எதெல்லாம் ஒரு சந்தோஷம்னு அவர் நினைப்பாரோ, எதெல்லாம் அவருக்கு சந்தோஷப்படுத்துமோ அது பூரா நாளைக்கு அவர் கண்ணு முன்னாடி நினைக்கும் நாளை மறுமை நாளிலே. அம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு, எவருடைய நன்மையின் இடைத்தட்டு லேசாகிவிட்டதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவன் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அவன் கதை. அவனுக்கு ஹாவியாங்கிற ஒரு இடம் தயாரா இருக்குது. ஒமா அத்ராக மாஹியா, அந்த ஹாவியான என்ன தெரியுமா? நாரும் நெருப்பு, ஹாமியா சூடேற்றப்பட்ட நெருப்பு என்று அல்லாஹ் சொல்றான். நாரும் ஹாமியா, வெறும் நார்னு மட்டும் சொல்லல. நார்னாலே நெருப்பு தான். எப்படி? நார் அப்படின்னாலே நெருப்பு தான். ஆனா அந்த இடத்துல நெருப்புக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு வஸ்ப போட்டு நாரும் ஹாமியா, அதுவும் சாதாரண நார் கிடையாது, சாதாரண நரகம் கிடையாது, அது சூடேற்றப்பட்ட நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப நம்மளை எது காப்பாற்றும்? எது காப்பாற்றும்? நாம செய்யக்கூடிய செயல்கள் காப்பாற்றும். நாம எடை போட்டு டெய்லி உட்கார்ந்து இன்னைக்கு எவ்வளவு நல்லவர்கள் செஞ்சோம், எவ்வளவு செயல்கள் செஞ்சோம், அதனால எவ்வளவு பெனிஃபிட் நமக்கு நாளைக்கு மறுமையில கிடைக்குது, என்னைக்காவது உட்கார்ந்து அதை உட்கார்ந்து கணக்கு பண்ணியிருக்கோமா? நாம இந்த உலக சம்பாத்தியத்தை கணக்கு பார்ப்போம். அந்த கணக்கு பார்க்க தான் செய்யணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சம்பாதிக்கணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வியாபாரம் பண்ணணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது.
இந்த உலகத்துல நாம தன்னறிவுடையவர்களாக வாழணும், நம்முடைய சந்ததிகளையும் உடையவர்களாக ஆக்கணும். அதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்துல இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம மறுமைக்காக சேர்த்து வைத்திருப்பது என்ன அப்படிங்கிறது கேள்வி. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னாத்துன் அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த். நீங்கள் சொர்க்கத்திற்காக வேண்டி விரையுங்கள், வேகமாக அமல்கள் செய்யுங்கள், சொர்க்கத்திற்கான அமல்களை விரைவாக்குங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லும் போது ஜன்னாத்துன்னு சொல்லிட்டு அர்துஹா, ஜன்னாத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? சொர்க்கம்னு சொன்னா சொர்க்கத்துடைய கொள்ளளவு என்ன தெரியுமா? சமாவாத்தி உள்ளாருது, இந்த வானத்தையும் பூமியையும் கொண்டது. இந்த உலகத்துல நமக்கு ஒரு 2 ஏக்கர் சொன்னோம்னாலே நம்மளை கையில பிடிக்க முடியாது. ஒரு 2 ஏக்கர், அது ஒண்ணு 2 ஏக்கர் ரொம்ப அதிகபட்சமா சொல்றேன். நீங்க 8 சென்ட், ஒரு 4 சென்ட் நம்ம கையில இருந்தாலே நான் சொந்த வீட்டுக்காரன் ஆயிரும். அப்படிதானே? நான் சொந்த வீட்டுக்காரன், கெத்தா இருக்கும். அப்படி நான் இந்த உலகமும் வானமும் பூமியும் நல்லா சொல்றேன். அர்துஹ ஸமாவாத்தி வல் அர்த். நீ தொழக்கூடிய தொழுகை உனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு வைக்க போகுது? இந்த உலகத்தை போன்று ஒன்று உனக்கு கிடைக்கும். அதான் சொர்க்கம். இந்த உலகமே ஒண்ணு அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த உலகமே ஒண்ணு, அறியக்கூடிய உலகம். இந்த உலகத்துல நீ எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், எங்க வேணாலும் எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாமே ஒண்ணுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை விட அதிகமான இன்பங்களை கொண்ட அந்த சொர்க்கம், அது வானம் பூமி அளவு கொண்ட சொர்க்கம், அது பூரா உனக்கு. ஆனா என்ன, அதுல ஒரு நிபந்தனை என்னன்னா, ஒரு சாரி நீயா விரைந்து அதை தேடிக்கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றானா, இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ் அஸ்ஸா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சூரா தௌபால சொல்றான், இன்னல்லாஹ் அஸ்தரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்காக வேண்டி உங்கள் பொருளாதாரத்தையும் உங்கள் உயிரையும் விலைக்கு வாங்கிக் கொண்டான். இது ஒரு கடுமையான ஒரு போருடைய சூழல்ல இறக்கப்பட்ட ஒரு வசனம் தான் இது. நம்ம இந்த சொன்ன இந்த வசனத்துடைய சபபு நுசூல், காரணம், இறங்கிய காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு யுத்த களத்திலேயே இறக்கப்பட்டது. ஏன்னா உயிரை கொடுத்தாதான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய வசனம். ஆனா அது இங்க நமக்கும் பொருந்தும். உயிரை கொடுத்தாதான் சொர்க்கம். உஹதுடைய நேரத்திலையும் பத்ருடைய நேரத்திலையும் ஹந்தக்கினுடைய நேரத்திலையும் கடுமையான சூழல்லையும் இறக்கப்பட்ட இந்த வசனம் இருக்குது. அப்ப உயிரை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு சஹாபாக்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பத்ர் யுத்தம் மாதிரி ஒரு யுத்தத்தை பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? கிடையாது. இன்னைக்கு நம்ம ஹந்தக் தேவைப்படுதா? இல்ல, எந்த யுத்தமும் செய்யல. நம்ம அமல்களை ஒழுங்கா செஞ்சாலே போதுமானது. நமக்கு இடப்பட்ட 5 வேளை கடமைகளை அல்லாஹ் நமக்கு ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கிறான். சொர்க்கம் உனக்கு லேசுடா, லேசு. எப்படி லேசாகும் சொர்க்கம்? சொர்க்கம் எப்படி லேசாகும்? நீ இந்த குறிப்பிட்ட அமல்களை செஞ்சா மட்டுமே போதும். ஐராபுகள் இருக்காங்கல்ல, காட்டரபிகள், அவங்க வராங்க ரசூலுல்லாஹ் ஒரு காட்டரபி வராது. காட்டரபினா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பக்குவமற்ற மக்கள், கிராமத்து வாசிகள், அவ்வளவு டீசெண்டா அவ்வளவு இதாதான் நடந்துக்க, ஜென்யூனா நடந்துக்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி மக்களா காட்டரபிகள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா மக்காவினுடைய அவுட்டர்ல இருக்கக்கூடியவங்க. மக்காங்கிறது சிட்டின்னு வச்சுங்களேன், அது மெயின். இதெல்லாம் மக்காவினுடைய மப்சல், ஓரப்புறத்துல இருந்து வரக்கூடியவர்கள். இவர்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காட்டரபிகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அப்ப அவங்கள்ட்ட யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதெல்லாம் தெரியாது, முரட்டுத்தனமா நடந்துப்பாங்க எப்பவுமே. அப்ப நேரம் ரசூலாட்ட யார சொல்லுவான், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படி? சொர்க்கம் கண்டிப்பா கிடைக்கும். எப்போ? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாலே சொர்க்கம் கிடைச்சிடும். சரி, வேற என்னதான் செய்யணும்? நான் முஸ்லீம் ஆகணும்னா? அவர் கேட்கிறாரு. சின்ன குழந்தை மாதிரி, அந்த சின்ன குழந்தை டீச்சர்கிட்ட கேட்கும்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அப்படி இல்லை ஒரு மாதிரியா எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம அப்படி கேட்பாங்களா, மரியாதை குறைவா. சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், அதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க. யாரு? ரசூலுல்லாஹ். சொல்லுப்பா, சொல்லுப்பா. இல்ல, நான் 5 வேளை தொழுவேன். அவர் சொல்றாருங்க, நான் 5 வேளை தொழுவேன், கூட எதுவும் கூடலாம் இந்த முன்சுனத்துக்கு பின்சுனத்து வித்திரு எதுவும் தொழ மாட்டேன். 5 வேளை கரெக்டா தொழுவேன். கடுமையான ஹஜ் இருக்குதா, நான் செய்வேன். மறுபடியும் போய் பேராளத்துல போய் உம்ராலாம் நான் செய்ய மாட்டேன். உம்ராலாம் என் வாழ்க்கையில செய்ய மாட்டேன். அவர் சொல்றாரு அந்த துணியில. புகாரி, முஸ்லிம் எல்லா ஹதீஸ் கிதாபிலும் வரக்கூடிய ஒரு செய்தி.
நான் ஹஜ்ஜு செய்வேன், ஆனா நான் என்ன செஞ்சிட மாட்டேன், என் மீது கடமையான அந்த ஹஜ் இருக்குல்ல அதை மட்டும் நான் செய்வேன். இந்த உம்ரா எக்ஸ்ட்ரா காசு வச்சுட்டு உம்ரா போற மேட்டர்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. தொழுக கடமையான தொழுக. ஜக்காத்து நான் கொடுப்பேன், தானது ஒன்றும் அவ்வளவுலாம் பண்ண மாட்டேன். என் மேல ஜக்காத்து கடமை இருக்குதா, என் பொருளுக்கு நான் கொடுக்கணுங்களா, அதை நான் கொடுப்பேன். இப்படின்னு ஒரு நிபந்தனையோடு பேசுகிறார். ரசூலுல்லாஹ் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை நான் செஞ்சா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறேன். இப்படி நான் இருக்கிறேன், நான் எனக்குன்னு ஒரு எத்திக்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இதைத்தான் செய்வேன் இதைத்தான் செய்ய மாட்டேன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு எனக்கு. அப்படி நான் செஞ்சா எனக்கு சொர்க்கம் கொடுப்பானா அல்லாஹ் அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க செஞ்சா கொடுப்பான்பா அல்லாஹ், சொர்க்கம் கொடுப்பான்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவர் பாட்டு கேள்வி கேட்டாரு, பதில் வாங்கிட்டாரு, போயிட்டே இருக்காரு. அவர் போறதையே ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, வை சத்தக தஹ்லல் ஜன்னா அப்படின்னு. அவன் இப்ப என்னெல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் அவன் கரெக்டா செஞ்சுட்டான்னு வைங்களேன், அவன் சொர்க்கத்துக்கு போயிருவான். கேட்ட ஆளு. அப்ப அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை லேசாக்கி வச்சிருக்காங்க. நம்ம அதை பிரம்மாண்டம்னு நினைக்கிறோம். அமல்கள் மீது உண்டான ஆர்வம் இது இந்த ஹதீஸ் சொன்னதுனால நாம இப்படி எல்லாம் அமல் செஞ்சா போதுமானதுங்க அப்படிங்கிறது சொல்றோம்னு அர்த்தம் கிடையாது. நாம அப்படி கூட செய்ய மாட்டோமேன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. நாம அப்படி கூட செய்ய மாட்டோம்ல. சொல்லுங்க, என் மீது கடமையை கூட நிறைவேற்றுறதுக்கு நமக்கு இன்னைக்கு என்ன செய்யுது, ரொம்ப கடுப்பாகுது, ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்குல்ல. டைம் நான் அங்க போகணும் இங்க போகணும். நம்ம லுகருக்கு தொலை வந்தா யாரும் சம்பளமா கொடுக்குறாங்க, நமக்கு அசர் தொலை போனா யாரும் சம்பளம் அப்படி கிடையாது. அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆகரத்துல வரக்கூடிய சம்பளத்தின் மீது உண்டான பற்று கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்ல அப்படிலாம் இல்ல, ரொம்ப வயசான காலத்திலும் கூட இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க சகோதரர்கள். ஆனா எல்லா சதவீதம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரையும் கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிரும். இல்ல, ஒட்டுமொத்தமா இல்லைன்னு சொல்லல, ரிஸ்க் எடுத்து வேலை விடக்கூடிய சகோதரர்கள், சுண்ணாவை பின்பற்றணுங்கிறதுக்காக வேலையை விட்ட சகோதரர்கள். எனக்கு தெரிஞ்சு குமரி மாவட்டத்திலே நான் குறிப்பிடுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் எடலாக்குடி, அவருக்கு கோட்டார் தான், அமெரிக்கால சம்பளம் வேலை அவருக்கு 2.25 லட்சம் ரூபா. நான் சொல்றதெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த 2.5 லட்சம் 2.25 லட்சம் அப்பெல்லாம் டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் இந்த எல்லா டெக்னாலஜியும் அப்பதான் வருது. சம்பளம் அவன் என்ன கேட்குறான், அங்க வேலைக்கு சேர்ந்தா நீ கிளீன் ஷேவ் பண்ணணும். எப்படி அங்க வேலைக்கு சேர்ந்தா கிளீன் ஷேவ் பண்ணணும். அந்த ஆளு நம்ம ஊரு நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஆர்வம் உள்ள மக்கள் இந்த மாவட்டத்துல தான் இருக்காங்க. எனக்கு அந்த வேலையே வேண்டாம், வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, போதுமான அளவு சம்பாதிச்சுன்னா இதே போதும். அவர் படித்த படிப்பு பெரிய படிப்பு, ஆனா அவர் படித்த படிப்புக்கான தகுதியான சம்பளத்தை கொடுக்க அமெரிக்காக்காரன் ரெடியா இருக்கான். ஆனா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வரணும். நீ தாடியே வைக்க கூடாது, டெய்லி ஷேவ் பண்ணணும். முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நான் போகவே இல்லை, எனக்கு இந்த வேலையே வேண்டாம். அது ஆர்வம். மார்க்கத்தில் ஆர்வம் உள்ள மக்கள் ஒரு பக்கம் அப்படி இருக்காங்கன்னா, இந்த மார்க்கத்தில் ஆர்வம் இல்லாமல் கஃபலத்தாக இருக்கக்கூடிய எந்த அமல்களின் மீதும் ஒரு பொறுப்பின்மையோடு இருக்கக்கூடியவர்களும் அப்படியே பெருத்து போய்கிட்டே தான் இருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு அந்த நிலைமையில தான் நாம இருக்கிறோம். இப்போ ரமலான்ல அல்லாஹ்வுடைய கிருபையில எப்போ அஸ்ஸலாமு கஞ்சி ரெடியாச்சா, நோம்புக்கணும், சுப்ஹானல்லாஹ், லுஹருக்கு போகணும், அசருக்கு போகணும், மகரிப் போகணும், வீட்டுக்கு போனா சவுண்டு, குர்ஆன் ஓதுற சத்தம். வீட்டுல பெண்களை பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரியான மார்க்க ரீதியான கோலம். இந்த 6:30 மணி ஆயிடுச்சுன்னா முட்டாக்க போட்டுட்டு அப்படி உட்காந்துடுறோம், அது ஜம்முன்னு இருக்கும். ஆனா இப்போ அப்படியே பாருங்களேன், ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. இப்போ போய் வீட்டை பாருங்க, இப்போ போய் நம்ம ஏரியாக்களை பாருங்க, டிவி சீரியல் டைம் வச்சு 9:30 மணி வரையும் சீரியல். 8:30 மணி டு 9 மணி ஒரு சீரியல், 9 மணி டு 9:30 வரையும் ஒரு சீரியல், டைம் பிரிச்சு வச்சு எப்படி அப்ப அப்படியே மாறுது அமல்கள். அப்ப சொர்க்கத்தை நான் தரேங்கிறான் அல்லாஹ். சொர்க்கத்துக்காக நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? சொர்க்கத்துக்காக உன்னை நீ தயார்படுத்து, சொர்க்கத்திற்காக உன்னை நீ தயார்படுத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா விளங்கணும். தொழுகை விஷயத்தை, தொழுகைக்கும் நமக்குமான விஷயம் சரியாயிடுச்சுனாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியாயிருங்க. நம்ம அமல்கள்லயே, நம்ம செய்யக்கூடிய அமல்கள்லயே நம்மளை அதிகமா பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே அமல் எது தெரியுமா? அது தொழுகை மட்டும்தான். ஏன்னா அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்குறான் தொழுகையை பத்தி. என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த
தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, உங்கள் மானக்கேடான காரியங்களை விட்டும், ஒரு தவறுதலான அறிவுறுப்பான காரியங்களை விட்டும் உங்களை தடுக்கும் அல்லாஹ் சொல்றான். ஆனா நீ நம்ம சொல்றோம், நான் தொழுவதான் செய்யறேன், அப்படி ஒன்றும் பிரம்மாண்டமா தடுத்த மாதிரிலாம் எதுவுமே தெரியலையே, தொழுவும் செய்யறேன் தவறையும் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். தொழுகை சரியான அளவுல நம்ம தொழுவுலங்கிறது தான் யதார்த்தம். தொழுகை சரியாச்சு எல்லாம் சரியாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் எந்த நிலைமை வரையும் தொழுவாங்கிறத ஹதீஸ்ல பாக்குறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்துல ரசூலுல்லாஹ் கடுமையான தலைவலியில இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் படுக்கை ஆயிட்டாங்க, தலைவலி, கடுமையான தலைவலி. எந்த அளவுக்கு தலைவலி அப்படின்னு சொன்னா, தலைவலி கொஞ்ச நேரம் வருங்க, நம்ம மருந்து போட்டா போயிடும், அப்படித்தானே? ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி வந்துச்சு, ஆனா மௌத் வரையும் போகவே இல்லை, தலைவலியோட வாழ்ந்தாங்க ரசூலுல்லாஹ். என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஈர துணியை எடுத்து அப்படியே தலையில போட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசி காலத்துல அல்லாஹ் அந்த அளவுக்கு அதாப்பட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக வேண்டி தயாராகிறாங்க. ஒரு பக்கம் இப்னு அப்பாஸ், இன்னொரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் அப்படி தூக்கிட்டு ரசூலுல்லாவை தூக்கிட்டு பள்ளிவாசலுக்குள்ள நுழையாங்க. ரசூலுல்லாஹ் நடக்கல, அப்படி காலை உரசிக்கிட்டே வராங்க, அவங்களால நடக்க கூட முடியல. அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டியாங்க. தக்பீர் கட்டின அடுத்த செகண்ட் மயக்கம் போட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் அப்படியே எந்திரிச்சு பார்த்துட்டு, தொழுகை முடிஞ்சிச்சா ரசூலுல்லாஹ் தெரியல, யார் சொல்லுவாங்க, நீங்க தான் தொலை வைக்கணும். மறுபடியும் தக்பீர் கட்டுறாங்க, மறுபடியும் மயக்கம் போட்டு இருந்தாங்க. ஒரு அளவுக்கு மேல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹ் பின்னாடி இருந்து தொழுகிறேன், யார் அபூபக்கரை கூப்பிடுங்க தொலை வைங்க அப்படிங்க. எந்த மாதிரி 63 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி, அதுலயும் கூட தொழுகைங்கிற அமலை விடவே இல்லை ரசூலுல்லாஹ். கடைசி நேரம் வரையும் தொழுகையில கவனமா இருந்தாங்க. அப்படின்னா நமக்கு இன்னைக்கு லைட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட, இப்ப எனக்கு உடம்பு இல்லை, தொழுகைக்கு வரல, அதான் உடம்பு இல்லை, ஒரு வாரமா எனக்கு ஃபீவர் மாதிரி இருக்கு, அதான் வரல, காரணத்தை தேடுறோமா இல்லையா? இப்போ நானும் சரி பாய், இப்போ நான் பேசிட்டு இருக்கிறோம் சொன்னா, பேசக்கூடிய நானும் சரி, கேட்கக்கூடிய நீங்களும் சரி, நம்முடைய அமல்களை சீர்படுத்துவது என்பது ஒன்று. இன்னொன்று, எந்த அமல் நம்மை அதிகம் பக்குவப்படுத்துமோ அந்த அமலை விட்டு நம்ம தூரமா இருக்கக்கூடாது. நம்முடைய தொழுகையில எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் தொழுகையில எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சிருக்குன்னாங்க, தொழுகையில ஒரு சுவை இருக்குன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த சுவையை நம்ம உணர்ந்து இருக்கிறோமா? நம்முடைய தொழுகையெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒருத்தர் வரார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்க என்ன செய்றாங்க, மனித ரூபத்துல சில கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அப்படி ஒரு தடவை கேட்கறாங்க, இஹ்சான் அப்படின்னா என்ன எனக்கு சொல்லுங்க அம்மா, அது எனக்கு இஹ்சான் என்றால் என்ன என்று கற்றுக் கொடுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஹ்சான் என்ன பர்டிகுலரா என்ன எப்படி சொல்லணும்னா, நான் செய்யக்கூடிய அமல்களை அழகுபடுத்துறது. நான் ஜக்காத்து கொடுத்தேன்னா அந்த ஜக்காத்தை எப்படி அழகுபடுத்துறது, நான் தான தர்மங்கள் கொடுத்தேன்னா அதை எப்படி அழகுபடுத்துறது, நான் ஹஜ் செஞ்சேன்னா என்னுடைய ஹஜ் எப்படி, இதுதான் இஹ்சான் அப்படிம்பாங்க. அது இஹ்லாஸ்ங்கிற வார்த்தையை கொண்டும் அதை பயன்படுத்துவாங்க. இப்போ அது அமல்களை அழகுபடுத்துவது அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு இன்னஹு யராக அப்படின்னா, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். என் நான் தொழுகை நிற்கும் போது அல்லாஹ் இருக்கா, என் முன்னாடி அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்கிற உணர்வோடு நான் தொழணுமா? அதுதான் அழகுபடுத்துறது. அதே போன்று தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அல்கார்கள், துஆக்கள், ஜிக்ருகள் என்னென்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றது. எத்தனை பேர் அதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினோட வஜஹது வஜஹி ஓதுவோம், அல்லது சில பேர் அல்லாஹு பாயிக் பைனி ஓதுவோம். எப்படி ஓதுறோம், எப்படி ஓதணும்? மெதுவாக ஓதுறோம், இப்படியா ஓதணும்? பொருள் உணர்ந்து அந்த பொருள் ஒரு தடவை படிச்சுட்டு, அல்லாஹும்ம பாயிக் பைனி வபைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக். நாம் அப்படி உணர்வோடு ஓதணும், உணர்வோடு ஒன்றி போகணும். அதுதான் அமல் அப்படிங்கிறது. சும்மா வந்தமா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டது அது முடிஞ்சு 2, அப்புறம் 2 அப்படின்னா தொழுகை நமக்கு பக்குவப்படுத்தாது.
நாம செய்யக்கூடிய இபாதத்துக்கள் நம்மை பக்குவப்படுத்தி எப்படி பக்குவம்? ஒரு 2 ரக்காத் நீங்க தொழுறீங்க, 2 ரக்காத்து தொழுவும் போது அந்த 2 ரக்காத்துலயும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் உணர்வோடு நாம தொழுகிறது. அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதுதான் மெச்சூரிட்டியை தரும் தொழுகை விஷயத்துல, இபாதத் விஷயத்துல. சும்மா ஏனோ தானோன்னு தொழுதால் அந்த தொழுகை நமக்கு ஈர்ப்பை தராது என்பதை தாண்டி அல்லாஹ்விடத்தில் அதற்கு மரியாதையே கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு கேடு உண்டாகட்டும்னு அல்லாஹ் சொல்றான். தொழாதவனுக்கு கேடு உண்டாகட்டும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படித்தானே? ஏன்னா தொழல கேடு உண்டாகட்டும், தொழுவனுக்கு கேடு உண்டாகட்டும்னு என்ன அர்த்தம்? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவன் தனது தொழுகையிலே பொடுபோக்கோடு இருந்தான், தன்னுடைய தொழுகையில பொடுபோக்கோடு இருந்தான், பிறருக்காக வேண்டி தொழுது கொண்டிருந்தான். அல்லதீன ஹும் யுராஊன், பிறருக்காக வேண்டி தொழுது கொண்டிருந்தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதை மாத்தணும். அப்ப நம்முடைய அமல்கள் சீராக வேண்டும். எந்த அமல் சீராக்குமோ அந்த அமலை சரியாக கடைபிடிப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு காலம், தன்னுடைய 23 ஆண்டு காலத்துல தொழுகையை உறுதிப்பட நிறைவேற்றியதுனாலதான் இஸ்லாத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அணுகக்கூடிய ஒரு தாக்கத்தை, ஒரு வல்லமையை அல்லாஹ் கொடுத்தான். நாமெல்லாம் சின்ன காத்தடிச்சாலே பறந்துருவோம் போல தெரியும். அப்படி இருக்குது நம்முடைய ஈமானினுடைய அந்த இஸ்திகாமத்துடைய நிலை. அப்போ மாறணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான செய்தி என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாசுதவான் அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பேசிய தலைப்பினுடைய சாராம்சம், எதனால இந்த தலைப்பு பேசப்பட்டுச்சு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்களை போய் பார்த்தோம் வைங்களேன், இந்த லாஸ்ட் ரமலான்ல இருந்த கூட்டத்தை பாருங்க, போய் அந்த கூட்டத்தையும் இப்போ உள்ள கூட்டத்தையும் போய் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்மி, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இது பரவலாக நம்ம பார்க்குறோம். அது எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த கம்மியாகிற விஷயத்துல ஊர்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஊர்ல தாங்க இப்படி இருக்குவாங்க, அந்த ஊர்ல தாங்க அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவ்வளோ எல்லா ஊர்லயுமே சகட்டு மேலுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதானே மனிதங்கிறது, மனிதன் எப்படி பொதுவானதோ அது மாதிரி மனிதன் உள்ள இந்த குறை என்பதும் பொதுவானது. அப்ப இதெல்லாம் அப்ப இவங்கெல்லாம் யாரு வெளியூர் வெளிநாடு போயிட்டாங்களா? கிடையாது, பக்கத்துல தான் இருக்காங்க. ஆள் இல்லையப்பா, அவர் எங்கப்பா வெளிநாடு போயிட்டாருப்பா அதனால வரலப்பான்னா பிரச்சனை இல்லை, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் பக்கத்து வீட்டுலதான் இருக்காங்க. ஆனா முடிஞ்சு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நோம்புல மட்டும் கரெக்டா தொழு வந்துடும், முடிஞ்சு கதை. இதுல நிறைய நோம்புல சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. அதனால நம்ம நோம்புல மட்டும் அமல் செஞ்சுட்டா அல்லாட்ட நேரடியா கண்காணிப்பு உள்ளாயிருவோம், அல்லாத பண்ணிடுவோம், மற்ற நாள்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். சொர்க்கம் திறந்துருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ அமல்களை இன்னும் அதிகமா செய்யின்னு அர்த்தம். ரமலானுக்கு அப்புறம் எல்லாம் சொர்க்கத்தினுடைய கதவை மூடிடும்னு அர்த்தம் கிடையாது. சொர்க்கத்தினுடைய கதவு நீ நார்மலான அமல்களையே நிறைவா செய்யின்னு அர்த்தம். ஏன்னா எப்ப எவன் மாறுவான்னு சொல்ல முடியாது. இதே தௌஹீத் ஜமாத்துல இருந்த ஒருத்தர் தான், இதே தௌஹீத் ஜமாத்துல இருந்த ஹாமித் புக்ரின்னு ஒருத்தர், அல்லாஹ் அப்படியே மாத்தி நினைக்க வந்துச்சாரு, மௌலூத் ஒதுக்கிட்டாரு. அவரு அவ்வளவு அருமையா, அவ்வளவு அற்புதமா அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாறுலாம் பேசினா நமக்கு அழுவ வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நபர், மாநிலத்துல துணைத் தலைவரா இருந்த ஒருத்தர், அடுத்த தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்ல இருந்த ஒருத்தர், ஒருவேளை அவர் இன்னைக்கு இருந்தாருன்னா ஒரு பெரிய ஒரு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேச்சாளரா அழைப்பாளரா இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஹாமித் புக்ரி. இப்ப எங்க தெரியுமா இருக்காரு? காயல்பட்டத்துல புகாரி ஷரீஃப்ல மௌலூத் ஓதிட்டு. தர்காக்களின் சிறப்புகளை பற்றி அவ்வளவு பேர் போய் சொல்லல. நீங்க ஹாமித் புக்ரி மண்பைன்னு கூகுள் அடிங்கல, யூடியூப்ல அவர் பேசுறார் தர்காவினுடைய புகழ்களை பற்றி, இந்த அவுலியாவை பற்றி, ஷேக்மார்கள், வலிமார்களுடைய நாதாக்கள், அப்படி இப்படின்னு பேசுறார். நமக்கெல்லாம் அப்படி ஒரு ஆதங்கம். அல்லாஹ் எப்படி மாத்திட்டான் பார்த்தீங்களா? அல்லாஹ் எப்படி மாத்திட்டான் நம்மள. இது பரவாயில்ல, ஒருத்தன் கடந்தான் மெட்ராஸ்ல, இப்ப அவன் நமக்கு எதிரா, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கான். இந்த வேலூர் பிரான் யாருங்கிறிய? ஆரம்ப காலகட்டத்தில் டிஎன்டிஜேயில
மாவட்ட அளவுல பொறுப்புல இருந்தவன் டிஎன்டிஜேல. அப்படியே படிப்படியா மாறி இன்னைக்கு ஷைத்தான் உட்காந்து டிவியில உட்காந்து பேசிட்டு இருக்கான். எதுக்கு? வக்ஃபு சொத்துக்களை வந்து மத்திய அரசு கிட்ட ஒப்படைக்கணுமா. யார் பேசுறா? ஒரு இன்றைக்கோ வாழ்ந்த இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய மன்னர்கள் இதற்காக இதற்காக பிரிச்சு கொடுத்துட்டு போனார்கள். அந்த சொத்துக்களை எல்லாம் பள்ளியாளர்கள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் பிடிங்கி யார் கண்ட்ரோல், யார்கிட்ட கையில கொடுக்கணுமா? பள்ளியாளர்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோல்ல, அவனுக்கு கையில கொண்டு கொடுக்கணும். இதுக்கு ஆதரவா உட்காந்து பேசிட்டு இருக்கான் அந்த படுக்காய். நம்ம நினைச்சு பார்த்துருப்போமா? அதனாலதான் ரசூல்